வணக்கம் நேர்களே, இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான அனைவருக்கும் தேவைப்படுகிற ஒரு வீடியோவாக இருக்க போகிறது. அதாவது கனடாவிலே முதியவர்களை பராமரிப்பதற்கு அரசு வழங்குகின்ற உதவிகள், நிதியுதவிகளாக இருக்கட்டும் அல்லது சரீர உதவிகளாக இருக்கட்டும், அதை எப்படி பெறுவது, என்னென்ன உதவிகள் இருக்கின்றது, அதற்கு நீங்கள் தகுதியானவர்களா போன்ற அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதாக இந்த வீடியோ இருக்க போன்றது. வீட்டிலே முதியவர்கள் இருந்தால் நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படுகின்ற பட்சத்திலே கமெண்ட்ஸ் மூலமாக கேட்கின்ற பட்சத்தில் இன்னும் தெளிவாக விரிவாக உங்களுக்கு பதிலை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாக விரிவாக பாருங்கள். அரசு வழங்குகின்ற மிகப்பெரிய பண உதவிகள் மற்றும் மருத்துவ சரீர உதவிகள் அனைத்தும் முதியவர்களுக்கு எப்படி வழங்கப்பட இருக்கின்றது என்று சொல்லி நீங்கள் இந்த வீடியோவிலே தெளிவாக பார்க்கலாம். வாருங்கள், வீடியோக்குள்ளே செல்வோம். கனடாவில், குறிப்பாக ஒன்டாரியோவில் வாழுகின்ற தமிழ் குடும்பங்களில் பெற்றோரை பராமரிப்பது என்பது ஒரு கலாச்சார கடமையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் வேலைப்பளு, குழந்தைகளின் படிப்பு மற்றும் பொருளாதார சூழல்கள் காரணமாக 24 மணி நேரமும் கூடவே இருந்து முதியவர்களை பார்த்து கொள்வது பல குடும்பங்களுக்கு சாத்தியம் குறைவான சவாலாக ஒன்றாக இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே முதியவர்கள் நாம் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கிறோமா என்று எண்ணி கவலையிலே வாடுகிறார்கள். ஆனால் ஒன்டாரியோ மாகாண அரசு முதியவர்கள் தங்கள் சொந்த வீட்டிலேயே, அதாவது ஏஜிங் இன் பிளேஸ் என்று சொல்வார்கள், தங்கள் சொந்த வீட்டிலேயே கடைசி வரை வாழ்வதுதான் சிறந்தது என்கிற கொள்கையை கொண்டிருக்கிறது. இதற்காக பல $1000 மதிப்புள்ள சேவைகளை உங்கள் வீட்டிற்கே இலவசமாக அல்லது மிக குறைந்த செலவிலே வழங்குவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. இந்த வீடியோவிலே அரசு அமைப்புகள், மருத்துவ உதவிகள், நிதி சலுகைகள் மற்றும் நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பது எப்படி என்பதை மிக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இதில் முதலாவது அத்தியாயமாக பார்த்தோமாக இருந்தால் ஒன்டாரியோ ஹெல்த் அட் ஹோம், அதாவது முன்பு LHIN அல்லது HCCS என்று அழைக்கப்பட்ட அமைப்பு தான் தற்போது ஒன்டாரியோ ஹெல்த் அட் ஹோம் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே அனைத்து வீட்டு சேவைகளுக்குமான அஸ்திவாரமாக இருக்கிறது. இதிலே முதலாவது விடயம் அதனுடைய அசஸ்மெண்ட் ப்ரோசஸை பார்க்க வேண்டும். அதற்காக நீங்கள் 31022222 என்கின்ற எண்ணை அழைக்கலாம். அழைத்தவுடன் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு குடும்ப மருத்துவர் அல்லது மருத்துவமனை சமூக சேவகர், அதாவது சோசியல் ஒர்க்கர் ஒருவரை தொடர்பு கொள்வதற்காக பரிந்துரைக்கப்படுவீர்கள். இவர் ஒரு கேஸ் மேனேஜர் போன்றவர். இவர் உங்கள் வீட்டிற்கு நேரிலே வருவார். ஒரு கேர் கோஆர்டினேட்டராக இருப்பார். இவர் வரும் கேள்விகளை மட்டும் கேட்க மாட்டார். அதாவது RAISC, அதாவது ரெசிடென்ட் அசஸ்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹோம் கேர் எனப்படுகின்ற சர்வதேச தரத்திலான ஒரு மதிப்பீட்டு முறையை இவர் பயன்படுத்துவார். இதிலே உங்களுடைய நடக்கும் திறன், நினைவாற்றல், கேட்கும் திறன் மற்றும் அன்றாட வேலைகளை செய்கின்ற திறன் ஆகியவை உங்களுடைய மதிப்பெண்களாக கணக்கிடப்படும். இதன் அடிப்படையிலே உங்களுக்கு வாரம் எத்தனை மணி நேர சேவை கிடைக்கும் என்பது தீர்மானிக்கப்படும். இங்கே வழங்கப்படுகிற சேவைகளை பார்த்தோமாக இருந்தால், முதலாவது காம்ப்ளெக்ஸ் வூண்ட் கேர், அதாவது சர்க்கரை நோயால் ஏற்படுகின்ற ஆறாத புண்கள் அல்லது அறுவை சிகிச்சை தழும்புகளை சுத்தம் செய்வதற்காக சிறப்பு பயிற்சி பெற்ற நர்சுகள் உங்களுக்காக ஒதுக்கப்படுவார்கள். அதே போல பலியேட்டிவ் கேர் அட் ஹோம், அதாவது இறுதிக்கால பராமரிப்பு, வாழ்க்கையிலே கடைசி நாட்களை மருத்துவமனையிலே கழிக்க விரும்பாதவர்களுக்கு வீட்டிலேயே வலி நிவாரணம் மற்றும் அமைதியான சூழலை ஏற்படுத்தி தருதல் ஆகியவை அரசினால் வழங்கப்படுகிற ஒரு சேவையாக இருக்கு. இதிலே குடும்ப உறுப்பினர்களுக்கு மனநல ஆலோசனைகளும் கிடைக்கும். அதே போல இந்த குழுவினர் உங்களுக்கு செயற்கை குழாய்கள் மூலம் சிறுநீர் கழிப்பவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லது குடலிறக்கப்பை, அதாவது கொலஸ்டோமிக் பேக் வைத்திருப்பவர்களுக்கு அதை பராமரிப்பது எப்படி என்று சொல்லி கற்றுத் தருவார்கள். மேலும் முதியவர்களுக்கு சத்து குறைபாடு இருந்தாலோ அல்லது உணவை விழுங்குவதிலே சிக்கல் இருந்தாலோ எந்த மாதிரியான உணவை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வீட்டிற்கே ஆலோசனை வழங்குவார்கள். இதற்காக சிறப்பு டயட்டீசியன்களும் ஒழுங்கமைக்கப்பட்டு தருவார்கள். அடுத்த முக்கியமான திட்டம் என்ன என்று சொன்னால், உங்களுக்காக ஒரு PSW தருவார்கள், அதாவது பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர், தனிப்பட்ட பராமரிப்பு உதவியாளர். இதுதான் முதியவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான நேரடி உதவி. ஆகவே ஒரு PSW ஒரு வீட்டிலே என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், முதியவரை குளியலறைக்கு அழைத்து செல்லுதல், குளிப்பாட்டுதல், டயப்பர் மாற்றுதல் மற்றும் பற்களை துலக்க உதவுதல் போன்றவற்றை அவர் செய்வார். அதே போல உடை மாற்றுவதிலே ஜிப் போடுவது, பட்டன் போடுவது போன்ற முதியவர்களுக்கு கடினமான வேலைகளில் உதவுவார். அதே போல டிரான்ஸ்ஃபர், அதாவது படுக்கையிலிருந்து சக்கர நாற்காலிக்கும் அதே போல நாற்காலியிலிருந்து கழிப்பறைக்கும் பாதுகாப்பாக தூக்கி அமர வைத்தல். இதற்கு மெக்கானிக்கல் லிப்ட் தேவைப்பட்டால் அதை பயன்படுத்தவும் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கும் உதவுவார்கள். அதே போல மாத்திரை சாப்பிடுகின்ற நேரம் இது என்று சொல்லி உங்களுக்கு நினைவூட்டுவார்கள். ஆனால் நர்சுகளை போல உங்களுக்கு அவர்கள் இன்ஜெக்ஷன்களை போட மாட்டார்கள்.
அதாவது ஊசிகளை போட மாட்டார்கள். PSW செய்ய மாட்டாத வேலைகள் என்ன என்று சொன்னால் உங்களுடைய வீட்டை முழுமையாக சுத்தம் செய்தல், அதாவது துணி துவைப்பது, பாத்திரம் கழுவுவது போன்றவற்றை இவர்கள் பொதுவாக செய்ய மாட்டார்கள். இது இவர்களுடைய வேலை அல்ல. அதே போல செல்ல பிராணிகளை பராமரித்தல், கனமான பொருட்களை தூக்குவது போன்ற, அதாவது உங்களுக்கு ஒரு வேலையாட் போல அவர்களை நீங்கள் பயன்படுத்த முடியாது. தவிர்த்து அவர்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட மேற்குறிப்பிட்ட சேவைகளை நீங்கள் அவர்களிடமிருந்து பெற முடியும். அதே போல கம்யூனிட்டி சப்போர்ட் சர்வீசஸையும் அரசு உங்களுக்கு வழங்குகிறது. அதாவது மருத்துவ உதவிகளை தாண்டி ஒரு முதியவர் சமூகத்தோடு தொடர்பில் இருக்கவும் அன்றாட வாழ்வை நடத்தவும் இந்த சேவைகள் அதிகமாக உதவுகிறது. பெரும்பாலும் லாப நோக்கற்ற அமைப்புகளால், அதாவது சாட்ஸ், லூமா கேர், ஸ்கேர்பரோ சென்டர் ஃபார் ஹெல்தி கம்யூனிட்டிஸ் போன்ற அமைப்புகளால் நடத்தப்படுகிறது. அதிலே டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீசஸ் முதலாவது விடயம் அவர்கள் வழங்குகிறார்கள். மருத்துவ சவாரி என்று சொல்லலாம். அதை டயாலிசிஸ், கேன்சர் சிகிச்சை மற்றும் வழக்கமான பரிசோதனைகளுக்கு செல்வதற்கு தன்னார்வலர்கள் தங்களுடைய காரிலோ அல்லது வேனிலோ உங்களை அழைத்து செல்வார்கள். அதே போல வீல் டிரான்ஸ் எனப்படுகின்ற ஒரு சேவை இருக்கிறது. இது டொரண்டோவில் இருக்கின்றது. இது பொது போக்குவரத்து சேவை. சாதாரண பேருந்திலே ஏற முடியாதவர்களுக்கு வீட்டிற்கே வந்து பிக்கப் செய்யும் மினி பஸ் கழிவை இதற்கு நீங்கள் தனியாக பதிவு செய்ய வேண்டும். அதே போல அடல்ட் டே ப்ரோக்ராம்ஸ், அதாவது வயது வந்தோருக்கான பகல் நேர திட்டங்கள். வீட்டிலேயே முடங்கி கிடக்கின்ற முதியவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. காலையிலே ஒரு வாகனம் வந்து முதியவரை அழைத்து செல்லும். அங்கே அவர்களுடன் ஒத்த வயதுடையவர்கள் இருப்பார்கள். யோகா, பாட்டு பாடுதல், கைவினைப் பொருட்கள் செய்தல் போன்ற உற்சாகமூட்டுகின்ற செயற்பாட்டு பயிற்சிகள் உங்களுக்கு வழங்கப்படும். மதிய உணவு மற்றும் ஸ்நாக்ஸ் வழங்கப்படும். மாலையில் மீண்டும் வீட்டில் கொண்டு வந்து விடுவார்கள். இதிலே நன்மைகளை பார்த்தவரையிலே இது வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை, நிம்மதியை கொடுக்கும். அதே போல பாதுகாப்பு சோதனைகள், அதாவது தனிமையிலே வசிக்கின்ற முதியவர்களுக்கு தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். அவர்கள் போனை எடுக்காவிட்டால் உடனே பதிவு செய்யப்பட்ட உறவினருக்கோ அல்லது அவசர உதவிக்கோ தகவல் கொடுக்கப்படும். இது முதியவர்கள் வழிக்கு விழுந்து உதவிக்கு அழைக்க முடியாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்களுடைய உயிரை காப்பதற்காக செய்விக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஏற்பாடாக பார்க்கப்படுகிறது. அதே போல அடுத்த செக்மெண்ட் பார்த்தோமாக இருந்தால் டிமென்சியா மற்றும் ஆல்சைமர், அதாவது நினைவுத்திறன் இழந்தவர்களுக்கான ஒரு சிறப்பு பராமரிப்பு. நினைவுத்திறன் இழப்பு நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிப்பது மிகவும் சவாலானது. அவர்களுக்காக ஒரு பிரத்யேக உதவி திட்டத்தை அரசு வழங்குகிறது. ஃபைண்டிங் யோர் வே திட்டம், அதாவது அல்சைமர் நோயாளிகள் அடிக்கடி வழிதவறி வெளியே சென்று விடுவார்கள். இந்த திட்டத்திலே அவர்கள் பதிவு செய்தால் அவர்கள் காணாமல் போனால் காவல்துறையும் சமூக அமைப்புகளும் அவர்களை விரைவாக கண்டுபிடிக்க உதவும். அதே போல பிஹேவியரல் சப்போர்ட், அதாவது நோயாளி கோபப்பட்டாலோ அல்லது அமைதியின்றி கத்தினாலோ அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி குடும்பத்தினருக்கு ஒரு சிறப்பு மருத்துவ குழுவானது பயிற்சியை வழங்கும். அடுத்த முக்கியமான விடயத்தை பார்த்தமாக இருந்தால் இதுதான் நிதியுதவிகள் மற்றும் வரி சலுகைகள். ஒன்டாரியோவிலே பல சேவைகள் இலவசமாக இருந்தாலும் சிலவற்றுக்கு சிறிய அளவிலே நீங்கள் அரசு சேவைகளுக்கு கட்டணத்தை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அந்த விடயங்களை பார்த்தமாக இருந்தால் முதலாவது உதவி சாதனங்கள் திட்டம், அதாவது அசிஸ்டிவ் டிவைசஸ் ப்ரோக்ராம், ADP என்று சொல்லப்படுகிற இந்த திட்டத்தினுடைய விவரத்தை பார்த்தமாக இருந்தால், நீங்கள் ஒரு சக்கர நாட்காலி வாங்கினால் அதன் விலை $2000 என்றால் அதிலே அரசு உங்களுக்கு 75%, அதாவது $1500 தரும். நீங்கள் $500 மட்டும் கட்டினால் போதுமானது. அதே போல நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊசிகள் மற்றும் டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸை வாங்குவதற்கு ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட தொகை கிராண்டாக வழங்கப்படுகிறது. அதே போல ஒன்டாரியோ முதியவர்களுக்கான பல் மருத்துவ திட்டம், அதாவது ஒன்டாரியோ சீனியர்ஸ் டென்டல் கேர் ப்ரோக்ராம், குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்களுக்கு பல் மருத்துவம் முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படுகிறது. பல் சுத்தம் செய்தல், பல் பிடுங்குதல் மற்றும் வலி நிவாரணம் ஆகியவை இதிலே அடங்கும். இதற்கு நீங்கள் தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதே போல ரெஸ்பைட் கேர் எனப்படுகின்ற ஓய்வு பராமரிப்பும் வழங்கப்படுகிறது. முதியவரை பார்த்துக் கொள்ளுகின்ற குடும்ப உறுப்பினர், அதாவது கேர் கீவர் சில நாட்கள் விடுப்பு எடுக்க விரும்பினால் முதியவரை தற்காலிகமாக ஒரு முதியோர் இல்லத்திலே, அதாவது ஷார்ட் ஸ்டே இன் லாங் டேர்ம் கேர்லே தங்க வைக்கலாம். இதற்கு நாளொன்றுக்கு சுமார் $40 கட்டணம் இருக்கும். ஆனால் உணவு, தங்குமிடம், நர்சிங் என்று அனைத்துமே அதிலே அடங்கும். அந்த வெறும் $40க்கு அனைத்து சேவைகளும் அதிலே அடங்கும். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் அரசினால் வழங்கப்படுகிறது. இதுதான் அந்த வீட்டை மாற்றியமைத்தல் மற்றும் பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதற்கான சேவைகள். வீட்டிலே இருக்கின்ற சின்ன சின்ன தடைகள் தான் பெரிய விபத்துகளுக்கு காரணமாகிறது. உதாரணமாக பாத்டப்பிலே குளிப்பதற்கு பதிலாக சமாந்தரமான தரையிலே வாக்கின் ஷவர் எனப்படுகின்ற முறையிலே குளித்தல் சிறப்பானதாக, பாதுகாப்பானதாக முதியவர்களுக்கு இருக்கும். அப்படியான ஒரு ஏற்பாட்டை நீங்கள் வீட்டிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணம் செலவாகும். ஹோம் சேஃப்டி டேக்ஸ் கிரெடிட் மூலம் இதற்காக நீங்கள் வரி சலுகைகளை பெற முடியும். அதே போல படிக்கட்டுகளின் இருபுறமும் கைப்பிடிகளை, அதாவது ஹேண்ட் ரெயில்ஸை அமைப்பது அவசியம். அதற்கும் நீங்கள் அரசிடமிருந்து சலுகைகளை பெற முடியும். அதே போல முதியவர்கள்
நடமாடுகின்ற வழியிலே தானாகவே எரிகின்ற விளக்குகள், அதாவது மோஷன் சென்சர் லைட்களை பொருத்துவது அவர்கள் இரவிலே தடுமாற்றம் இல்லாமல் செல்வதற்கு உதவியாக இருக்கும். சோ அந்த ஏற்பாடுகளை நீங்கள் செய்கின்ற போது அதற்கும் சலுகைகளை பெற முடியும். அடுத்த முக்கியமான அத்தியாயத்தை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, தனியார் பராமரிப்பு வெர்சஸ் அரசு பராமரிப்பு. இது ஒரு முக்கியமான பகுதி. அரசு வழங்குகின்ற PSW சேவைகள் வரம்புக்குட்பட்டவை. உதாரணமாக வாரத்திற்கு 10 மணி நேரம் மட்டும்தான் இது கிடைக்கும். கூடுதல் தேவை உங்களுக்கு ஏற்பட்டால், அதாவது உங்களுக்கு 24 மணி நேரமும் ஆளுதவி தேவைப்பட்டால் அரசு சேவைக்கு பிறகு மீதமுள்ள நேரத்திற்கு நீங்கள் தனியார் ஏஜென்சிகள் மூலம் ஆட்களை நியமிக்கலாம். இதற்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் நீங்கள் கிளைமும் செய்ய முடியும். இல்லையெனில் சொந்த பணம் தான் நீங்கள் செலவழிக்க வேண்டி வரும். ஆகவே எதிர்காலத்திலே முதியவர்களாக வாய்ப்பிருப்பவர்கள், அனைவருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்போதே அதற்கேற்ற காப்பீட்டு திட்டங்களை உங்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல மொழி பிரச்சனை. பல தனியார் ஏஜென்சிகளிலே தமிழ் பேசும் பணியாளர்கள் கிடைப்பார்கள். ஆனால் அரசு சேவையிலே நீங்கள் தமிழ் பேசும் நபரை கோரினால் அது கிடைப்பது சில வேளை குதிரை கொம்பாக இருக்கலாம். அது எப்போதும் கிடைக்கும் என்கின்ற உத்தரவாதம் இல்லை. ஆகவே நீங்கள் இன்சூரன்ஸ் போன்றவற்றையும் செய்து வைத்திருப்பது சில வேளைகளில் உதவிகரமாக இருக்கும். அடுத்தது பார்த்தமாக இருந்தால் நேர்களே, படிப்படியான ஒரு வழிகாட்டி. இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்படியான வழிகாட்டி. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்தவர்களுக்கு நிச்சயம் இனி வருகின்றது மிக முக்கியமானதாக இருக்கு. சில வேளை இதை உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற மூத்தவர்கள் பார்க்க மாட்டார்கள், இளையவர்கள் கூட பார்த்திருப்பீர்கள். ஆகவே முதலாவது விடயம் ஒரு குடும்ப ஆலோசனை. உங்கள் பெற்றோரிடம் வெளிப்படையாக பேசுங்கள். இது உங்களை தனிமைப்படுத்த அல்ல, நீங்கள் சுதந்திரமாக இருக்கவே இந்த உதவி என்று புரிய வையுங்கள். அதே போல உங்களுடைய ஃபேமிலி டாக்டரிடம், என் அப்பாவிற்கு அல்லது அம்மாவிற்கு வீட்டிலே உதவி தேவை, ஹோம் கேர் ரெஃபரல் நீடட் என்று சொல்லி கூறுங்கள். அவர்கள் ஒரு படிவத்தை ஆன்லைனிலே அனுப்புவார்கள். அதே போல 310 22 22 என்கின்ற இலக்கத்துக்கு அழைத்து ஆங்கிலத்திலே பேசலாம் அல்லது தமிழ் இன்டர்பிரிட்டர் ப்ளீஸ் என்று கேட்டால் தமிழிலே ஒரு மொழிபெயர்ப்பாளர் உங்களுக்கு இணைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாகவும் நீங்கள் பேசி மேலதிக விவரங்களை பெற முடியும். அதே போல ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் OT வருகின்ற போது உங்கள் வீட்டிலே இருக்கின்ற சிக்கல்கள், அதாவது குறுகிய வாசல்கள், வழுக்குகிற தரை போன்றவற்றை அவர்களுக்கு காட்டுங்கள். அப்போதுதான் சரியான முறையிலே உங்களுக்கான உதவி திட்டமிடல்கள், உபகரண திட்டமிடல்களை அவர்கள் வழங்குவார்கள். அவிநேயர்களே, முதுமை என்பது ஒரு 2ஆம் தர குழந்தை பருவம். அந்த காலத்திலே தேவைப்படுகிறது அன்பும் அரவணைப்பும் பாதுகாப்பும் மட்டுமே. ஒன்டாரியோ அரசு வழங்குகிற இந்த திட்டங்களை பயன்படுத்துவது உங்களுடைய பலவீனம் அல்ல, அது உங்கள் உரிமை. சரியான நேரத்தில் சரியான உதவியை பெறுவதன் மூலம் முதியவர்கள் தங்கள் பேர குழந்தைகளின் சிரிப்பொலியுடன் தங்கள் சொந்த வீட்டிலேயே நிம்மதியாக வாழ்வதை உறுதிப்படுத்துவது உங்களுடைய உரிமையும் கடமையுமாக இருக்கின்றது. அதற்கு அரசு தருகின்ற இந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல உங்களுக்கு முக்கியமான செய்திகள், கனேடிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகள் மற்றும் தகவல்களுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.